Hi guys, I'm Vignesh. இந்த வீக் நம்ம வந்து AutoCADல இருக்க இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ்லாம் வந்து ஒன்றா பார்க்க போகிறோம். அதாவது கண்ட்ரோல் கீஸ் அண்ட் ஃபங்க்ஷன் கீஸ் இதோட இருக்க காமனான ஃபீச்சர்ஸை தான் ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் டி. இதை வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டைனாமிக் யூசிஎஸ் அப்படின்னா என்ன ஜென்ரலாக டைனாமிக் யூசிஎஸ்னால் ஒரு 3D ஷேப்டு பார்ட்ஸ் இருக்குது. யூசிஎஸ்னாலே யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம் கரெக்டுங்களா? இந்த 3D ஷேப்டு பார்ட்ஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேஸஸ். எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்டு பார்ட்ஸ்னு இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதில் 8 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் வந்து இருக்குமா, அது 8 டிஃப்ரெண்ட் சைட்ஸில் நம்ம ஒரு ஃபேஸை ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணோமா இந்த டைனாமிக் யூசிஎஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு தான் கண்ட்ரோல் ப்ளஸ் டி. இந்த ஃபங்க்ஷன் கீஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணால் F6 வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த 2 காமன் டர்ம். எதர் கண்ட்ரோல் ப்ளஸ் டியும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், ஆர் F6 நீ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து கிரிட் ஆன் அண்ட் ஆஃப். ஆட்டோகேடில் கிரிட்டோட இம்பார்ட்டன்ஸ் ஜென்ரலாக ஒரு பாக்ஸாக இருக்குது அந்த எலமெண்ட். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை யூஸ் பண்ண தான் லிமிட்டை வந்து செட் பண்ணணும். லிமிட் இஸ் நத்திங் பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷீட் ஃபார்மேட் இருக்கா, A4, A3, A2 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷீட் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஷீட்டை வந்து செட் பண்ணோம்னா அதுக்கு கிரிட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான தேவை. அதை ஆன் பண்ணுறதுக்கு தான் எதர் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜியை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், ஆர் F7 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் கீஸ் வைஸாக போனால் F7 வந்து டிஃபால்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இன்னொரு ஷார்ட்கட் கீ தான் இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி. ஓகே, பார்க்க போகிற டாபிக் வந்து ஐசோமெட்ரிக் பிளேன் சேஞ்ச். ஜென்ரல் ஐசோமெட்ரிக் பிளேனோட பெனிஃபிட்ஸ் என்ன? நம்ம ஐசோமெட்ரிக்கான ட்ராயிங் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஐசோமெட்ரிக் பிளேன்ஸை வந்து யூஸ் பண்ணோம். நார்மலாக அந்த பிளேனை வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணோம்னா எதர்னு இருக்க ஃபங்க்ஷன் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா எதர் F5 வந்து நம்ம யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் கீஸ் தான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இ. இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவையும் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் இயை வந்து கிளிக் பண்ணாலே போதும், டாப்பு சைடு பிளேன்ஸ்னு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து நம்ம இந்த ஐசோமெட்ரிக் பிளேனை வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி 3D ஷேப்புக்கான பார்ட்ஸை வந்து இந்த ஐசோமெட்ரிக் பிளேன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். ஐசோமெட்ரிக் காமனாக வந்து பார்த்திங்கன்னா 2D ட்ராயிங் தான். அதை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் 30 டிகிரியில் டில் பண்ணுறதுக்கு இதை மெயின் பெனிஃபிட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட்ஸ் டேப். ஆப்ஜெக்ட்ஸ் டேப் ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரொஃபைலை வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். அதோட என் பாயிண்ட்லேருந்து இன்னொரு ப்ரொஃபைல் வந்து கண்டினியூட்டி பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேப்போட இம்பார்ட்டன்ஸ் ஆட்டோகேடில் ரொம்ப தேவை. அதுக்கு டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் கீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா F3. இந்த F3 ஃபங்க்ஷன் கீஸை நம்ம டேரெக்டாக ஃபங்க்ஷன் FN ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் கீஸை வந்து யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் F நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை வந்து ப்ரிஃபர் பண்ண முடியும். இப்படி நம்ம சிம்பிள் அண்ட் கீஸை யூஸ் பண்ண பேஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஒரு டான்ஜென்ஷியல் கனெக்ஷனாக இருக்கட்டும், கான்சன்ட்ரேட் பாயிண்ட்டாக இருக்கட்டும், அதை வந்து ஈஸியாக ஆட்டோகேடில் வந்து பிக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பார். ஆட்டோகேடில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து மாடல் பண்ணலாம். பட் அந்த ரிப்பன் பாரை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அதே மாதிரி ரிப்பன் பாரை எப்படி திரும்ப வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். சிம்பிள் கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் 0 நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே ரிப்பன் பாரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு பிளாங்க் ஷீட்டாக வந்து அந்த கிரிட்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே ஆட்டோகேடில் வந்து மெயின் அப்பியரன்ஸாக வந்து க்ரியேட் ஆகும். ஆர் ரிப்பன் க்ளோஸ்ன்னு வந்து நம்ம கமாண்ட் லைனில் வந்து டைப் பண்ணுவோம். எய்தர் இப்போ திரும்ப ரிப்பன் பாரை கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பன்னு கமாண்டில் வந்து டைப் பண்ணலே கூட டேரெக்டாகவே நம்ம ரிப்பனை வந்து ஷோ பண்ணிடலாம். இல்லை திரும்ப நான் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் 0வே ஹைடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷோப்பும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சிம்பிளான ஒரு கமாண்ட், ரிப்பன் பாரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஓகேவா? தேங்க்யூ.